வணக்கம். இப்போ இந்த எஜுகேஷனல் வீடியோ டியூட்டோரியலில் லெட் மற்றும் ஜிங்க் மார்க்கெட்டில் ஓரளவு பொசிஷனலாக எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு நமக்கு உதவியாக இருக்க போகிறது குட்வில்ல ஃப்ரீயாக கொடுக்குற குட்வில் ப்ரோ அப்படின்ற இண்டிகேட்டர் தான். குட்வில்ல ட்ரேடிங் அக்கௌண்ட் வச்சுருக்க எல்லாருக்கும் ஆமி புரோக்கர் மூலமாக குட்வில் ப்ரோ மற்றும் குட்வில் இண்டிகேட்டர் அப்படின்னு 2 இண்டிகேட்டர், குட்வில்லோட சொந்த இண்டிகேட்டர் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறோம். அதில் இந்த குட்வில் ப்ரோ அப்படின்றது ஓரளவு பொசிஷனல் ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ணுற ஒரு இண்டிகேட்டர். இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறது எல்லாமே டே ட்ரேடிங்க்கு அந்தளவுக்கு உதவியாக இருக்க போகிறது கிடையாது. ஒரு கான்ட்ராக்ட் அப்படின்னு மொத்தமாக எடுத்துக்கிட்டோம்னா ஒரு கான்ட்ராக்டில் மொத்தமாக ஒரு 5-6 ட்ரேடு மட்டும்தான் வரும். நான் அந்த கான்ட்ராக்ட் அப்படின்னு குறிப்பாக சொல்கிறது லெட்டு மற்றும் ஜிங்க்கை பற்றி மட்டும்தான் பேசுகிறோம். அப்படி குறுகிய ட்ரேட் வரப்போ நம்ம அதிகமாக லாபத்தை எதிர்பார்க்குறோம். லாப நஷ்ட கணக்கெல்லாம் பார்த்து முடித்ததுக்கப்புறம் குத்து மதிப்பாக ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு 5% 3லேருந்து 5% ரிட்டர்ன்ஸ் வருதா, நிரந்தரமாக ரிஸ்க் இல்லாமல் வருதா அப்படின்ற நோக்கத்தில் ட்ரேட் பண்ணுறது தான் இந்த குட்வில் ப்ரோ வச்சு நம்ம யூஸ் பண்ணுற ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போ இந்த குட்வில் ப்ரோ இண்டிகேட்டர்லாம் எப்படி நீங்கள் போடணும், இந்த ஆமி புரோக்கரில் குட்வில்லோட ஃபீட் எப்படி ஆட் பண்ணணும், அதுக்கெல்லாம் தனியான வீடியோ ப்ரெசன்டேஷன் இருக்குது. இப்படி இண்டிகேட்டர் நீங்கள் ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த 2 கோடுகள் தெரியும். இதை 2 பேண்ட் அப்படின்னு சொல்லலாம், இல்லை ட்ரெண்ட் லைன் சொல்லலாம், எப்படி வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம். ஆனால் இந்த 2 கோடும் எதை குறிக்குது அப்படின்னா மார்க்கெட்டோட மொத்த ட்ரெண்டை குறிக்குது. இப்போ இந்த ப்ரைஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது மே மாதத்தில் ஆரம்பிக்குது. இப்போ ஒரு கான்ட்ராக்ட் எப்போவுமே மாத இறுதியில் முடியுது, அடுத்த மாதம் ஸ்டார்ட் ஆகுது. அந்த அடிப்படையில் இப்போ இந்த 28 மே மாதம் பார்த்திங்கன்னா இந்த ப்ரைஸ் இந்த மேலே இருக்க கோட்டுக்கு மேலே ட்ரேட் ஆகிறப்ப மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த கீழே இருக்க கோட்டை விட்டு கீழே வர சமயத்தில் மார்க்கெட் செல்லிங்க்கு சாதகமாக மாறிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். 2 விஷயந்தான். ட்ரெண்டை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இந்த குட்வில் ப்ரோவை வச்சு நம்ம யூஸ் பண்ணுற மெத்தட் ஒன்று தான். மேலே இருக்க கோட்டுக்கு மேலே ப்ரைஸ் தொடர்ந்து நின்றுட்டுருக்க சமயத்தில் பையிங்க்கு சாதகமாக இருக்கணும், கீழே இருக்க கோட்டுக்கு கீழே வர சமயத்தில் செல்லிங்க்கு சாதகமாக இருக்குது அப்படின்றது தான் 2 விஷயம். ட்ரெண்டு கண்டுபிடிக்கிறதுல முதல் விஷயம் என்னென்னா இதுதான். இந்த மேலே இருக்க கோடு இருக்குது பார்த்தீங்களா, இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்த எடுத்து பாருங்கள். இப்போ இந்த மேல் கோட்டுக்கு மேலே போகிற சமயத்தில் மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக இருக்குது அப்படின்ட்டோம். இந்த கோட்டை விட்டு கரெக்டாக உடைச்சிட்டு கீழே வரப்போ மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இது முதல் விஷயம். அப்படின்னா இதில் எப்பப்பெல்லாம் இந்த ப்ரைஸ் கரெக்டாக இந்த மேலே கோட்டுக்கு மேலே இருக்குதோ இந்த மாதிரி இடத்துல இதுக்கு ப்ரைஸ் மேலே ட்ரேட் ஆகிடுச்சுன்னா இதெல்லாம் பையிங் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கோட்டு கீழே இருக்க கோடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த கோட்டுக்கு கீழே ட்ரேட் ஆகிற சமயத்தில் இதெல்லாம் செல்லிங்க்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். இப்போ மார்க்கெட் செல்லிங்க்கு சாதகமாக இருக்கிறப்ப அதுக்கு ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கறதுக்கு ஒரு பஃபர் ஸ்டாப் லாஸ் நம்ம கொடுக்கணும். கரெக்டாக ஒரு ஸ்டாப் லாஸ் ஜோன் பஃபர். அதுக்கு எது உதவியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேலே இன்னொரு கோட் இருக்குது பார்த்தீங்களா, இப்போ கீழே ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போ இந்த இடத்துலேருந்து மார்க்கெட்டில் கீழே ப்ரைஸ் வந்திருக்கு. மொத்தமாக ட்ரேட் ஆகிற சமயத்தில் இதுக்கு ரெசிஸ்டன்ஸ் மொத்தமாக கொடுக்குறது இந்த மேலே இருக்கிற இன்னொரு கோட் இருக்குல்ல, இந்த ஜோன், இந்த 2த்துக்கும் நடுவில் இருக்கிற இந்த இடம் இருக்குல்ல, இதுதான் மார்க்கெட்டில் நமக்கு கொடுக்க போகிற இந்த பஃபர். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் மார்க்கெட்டோட ட்ரெண்ட் எப்படி பார்க்குறது அப்படின்ட்டு. இன்னொரு கேள்வி கேட்கலாம், இந்த கேண்டில் ஸ்டிக் இதை முன்னாடியே சொல்லியிருக்கணும், மறந்துட்டோம். இந்த கேண்டில் ஸ்டிக் ஒவ்வொரு குச்சியும் 30 நிமிஷத்தை குறிக்குது. அதனால் 30 மினிட்ஸ் கேண்டில் ஸ்டிக் சார்ட்டில் தான் இதை யூஸ் பண்ண முடியும். 30 மினிட்ஸ் கேண்டில் ஸ்டிக் சார்ட்டை நீங்கள் வச்சுருக்கணும். 30 மினிட்ஸ் கேண்டில் ஸ்டிக் சார்ட்டில் மார்க்கெட்டோட ஓவரால் ட்ரெண்டை குட்வில் ப்ரோ வச்சு எப்படி போடலாம் அப்படின்றது தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்குறோம். ஸோ இப்போ ஓரளவு உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் மேலே இருக்க சமயத்தில் இந்த மேலே இருக்க கோட்டுக்கு மேலே இருக்கிற வரைக்கும் பையிங்கும், கீழே வந்துடுச்சுன்னா செல்லிங் அப்படின்ட்டு. இப்படி தான் ட்ரெண்டை இந்த குட்வில் இண்டிகேட்டர் வச்சு பார்க்கணும்.
என்ட்ரி பாயிண்ட் எப்படி எடுக்கிறது அப்படின்றது இரண்டாவது கேள்வி. ஒருத்தர் ட்ரேட் பண்ண போகிறாரு அப்படின்னா அவருக்கு 3 விஷயங்கள் தெளிவாக தெரியணும். முதல்ல ட்ரெண்டு, அப்போ தான் நம்ம வாங்கணுமா விற்கணுமான்னு தெரியும். இரண்டாவது எங்கே வாங்கணும் அப்படின்றது தெரியணும், இல்லை எங்கே விற்கணும்னு தெரியணும். மூணாவது வாங்கினாலும் சரி விற்றாலும் சரி ஸ்டாப் லாஸ் எங்கே போடணும்னு தெரியணும். ஸோ இந்த 3 விஷயமும் தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா ட்ரேடிங் சுலபமாக ஸ்மூத்தாக போயிட்டே இருக்கும். இப்போ ட்ரெண்டை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்துட்டோம் ரைட்டுங்களா. முதல்ல என்ன பார்த்தோம்? ட்ரெண்டு ப்ரைஸ் மேலே இருந்தால் பையிங்கும் கீழே இருந்தால் செல்லிங் அப்படின்றத பார்த்தோம். எங்கே வாங்கணும் எங்கே விற்கணும் அப்படின்றத அடுத்தது பார்க்கலாம். எங்கே வாங்கலாம் அப்படின்னா கரெக்டாக இந்த ப்ரைஸ் வந்து இப்போ இந்த இடத்த உதாரணத்துக்கு கீழே இருந்து இந்த மார்க்கெட்லாம் இப்படி மேலே போகுதா, மேலே போகிற சமயத்தில் எங்கே வாங்கலாம் அப்படின்னா இந்த மேலே இருக்க கோடை உடைச்சிட்டு 0.8 அதாவது 0.8 வந்து ப்ரைஸ் மேலே போச்சு அப்படின்னா உடனடியாக இந்த இடத்துல வாங்கலாம். வாங்கிட்டு எங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கலாம் அப்படின்றது அடுத்த கேள்வி. அதுக்கு பதில் சொல்றதுக்கு என்ன பண்ணலான்னா இந்த ஸ்கேலை ஓரளவு பின்னாடி தள்ளலாம். பின்னாடி தள்ளணும்னா உங்களுக்கு ஓரளவு தெளிவாக தெரியும். இப்போ ஏன்னா இதுக்கு பின்னாடி டேட்டாஸ் இல்லாதனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பரவாயில்ல, நம்ம என்ன பண்ணலாம், இன்னொரு உதாரணம் இந்த இடத்துக்கு வர சமயத்தில் ஒரு உதாரணமாக எடுத்து பார்க்கலாம். ஸ்டாப் லாஸ் குறிப்பாக எங்கே வைப்போம் அப்படின்னா இந்த இடத்துல ட்ரேட் பண்ணுற சமயத்தில் இந்த கீழே இருக்குது பார்த்தீங்களா ஒரு பேண்டு, இதுவும் இந்த 2 பேண்டும் சேர்ந்தாப்பில் தான் மூவ் ஆகிட்டு வரும் ப்ரைஸை ஒட்டி. இப்போ இந்த இறுதியாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரைஸ் மூவ் ஆகும், இந்த பிராண்டும் அப்படியே சேர்ந்து மூவ் ஆகிட்டே வருது. எங்கே என்ட்ரி எடுத்தாலும் சரி, இங்கே பையோ செல்லோ இந்த பேண்டை விட்டு மேலே போகிறப்ப என்ட்ரி எடுத்தாலும் சரி, அதுக்கு கீழே இருக்க இந்த லோயர் பேண்டோட ப்ரைஸ் எப்போவுமே தெரியும். அதுக்கு கீழே 0.8, எப்படி 0.8 இதுக்கு மேலே எடுக்கிறோமோ 0.8 அதுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் போட்டு நம்ம ட்ரேட் பண்ண வேண்டியது தான். இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா முதல்ல பார்க்குறப்ப ஸ்டாப் லாஸ் அதிகமாக இருக்கும். ப்ரைஸ் மேலே மூவ் ஆக இந்த பேண்டு மூவ் ஆகுது இல்லையா, அப்போ என்ன ஆகும், ஸ்டாப் லாஸ் படிப்படியாக உங்களுக்கு குறைஞ்சிட்டே வரும். இதனால் ஸ்டாப் லாஸ் வந்து உங்களுக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்க போகிறதில்ல, அதை நீங்கள் மேனுவலாக பார்த்து தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ இப்போ இந்த இடத்துல என்ட்ரி பாயிண்ட்டு ஒரு இடம் பார்த்தோம். அதே மாதிரி உதாரணமாக பார்த்தோம்னா இப்போ இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தோன்னா முதல்ல ஸ்டாப் லாஸ் இந்த இடத்துல வச்சுருப்போம். இதோடைய வேல்யூ குத்து மதிப்பாக பார்த்தீங்கன்னா 144 பக்கமாக 139.5 பக்கமாக இருக்குது. இங்கே என்ட்ரி எடுத்தோன்னா 139.5 பக்கமாக நீங்கள் என்ட்ரி எடுத்திருப்போம். அது கீழே 0.8 வச்சோம்னா 138.8 பக்கமாக ஸ்டாப் லாஸ் வச்சுருப்போம். ஆனால் ப்ரைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆக என்ன ஆகிடுச்சு, இந்த ஜோனு இப்படியே மேலப்பில் மூவ் ஆகிடுச்சு. இறுதியாக இந்த மேலே எதிர்பார்த்த அளவுக்கு ஓரளவு தான் மேலே போயிருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 3-4 பாயிண்ட் மேலே போயிருக்கு எடுத்த இடத்துல இருந்து. அந்த இடத்துல நம்ம ஓரளவு லாபம் புக் பண்ணலைன்னு வச்சுருந்தா ஸ்டாப் லாஸ் ரிவர்ஸ் ஆகி உடைக்கிற இடம் எங்கே இருந்திருக்கணும்னா 140.8 பக்கமாக இருந்திருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ப்ரைஸ்லாம் இங்கே தெரியுது, 140.8 பக்கமாக குத்து மதிப்பாக உங்களுக்கு அங்கே தான் ஸ்டாப் லாஸ் வந்து ட்ரிகர் ஆகிருக்கும். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா ஒரு விஷயம், நல்ல விஷயம், ஸ்டாப் லாஸ் நீங்கள் என்ட்ரி எடுத்ததுக்கு அப்புறமா அது குறைந்துட்டே வர்றது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா ஸ்டாப் லாஸ் கான்ஸ்டன்ட் கிடையாது. இப்போ இந்த இடத்துல எப்படி செல் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இதை உடைச்சிட்டு கீழே 0.8 கீழே வந்ததுன்னா இந்த இடத்துல செல் எடுக்கலாம். செல் எடுத்து மார்க்கெட்டில் கண்டினியூஸாக இப்போ இந்த இடத்துல நீங்கள் செல் எடுக்கிறப்ப ஸ்டாப் லாஸ் முதல்ல எங்கே இருந்திருக்கும், ஆனால் படிப்படியாக கீழே வரப்போ ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்த இடத்துக்கே குறைவாக இருந்துருது. இதனால் 2 அட்வான்டேஜ் இருக்குது. முதல்ல ஸ்டாப் லாஸ் பெருசாக தெரிஞ்சாலும் இறுதியாக ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு குறைவாக ஆகிடும். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம், 2 விஷயம் பார்த்துருக்கோம். 1 ட்ரெண்டை கண்டுபிடிக்கிறது, 2 எங்கே என்ட்ரி பாயிண்ட் எடுக்கலாம், எங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கலான்னு பார்த்தோம். இன்னும் அடுத்த வரப்போகிற வீடியோ ப்ரெசன்டேஷனில் தொடர்ந்து பாருங்கள். இது இன்னும் அடுத்தது ஸ்டாப் லாஸ் 3 விஷயம் நம்ம பேசணும். 1 ட்ரெண்டை கண்டுபிடிக்கிறது, என்ட்ரி எக்ஸிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறது, ஸ்டாப் லாஸ் போடுறது. 4வதான ஒரு விஷயம் இருக்குது, ப்ராஃபிட் எங்கே புக் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம். இதெல்லாம் வரப்போகிற வீடியோ டுட்டோரியலில் வரிசையாக உங்களுக்கு சொல்லிட்டு வரோம். தொடர்ந்து எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை பாருங்கள். இதோடு நம்ம நிப்பாட்ட போகிறது கிடையாது. ஜிங்க் லெட்டுக்கு நிறைய பேர் நம்ம டெய்லி வீடியோ ப்ரெசன்டேஷன் வந்து க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ், காப்பருக்கு தொடர்ந்து டெய்லி வீடியோ ப்ரெசன்டேஷன் போட்டுட்டு வரோம். மார்க்கெட்டோட ட்ரெண்டையும் ப்ரைஸ் ஆக்ஷனையும் அடிப்படையாக வச்சு
இந்த குட்வில் ப்ரோ இண்டிகேட்டரை யூஸ் பண்ணி நேச்சுரல் கேஸ் மற்றும் ஜிங்க் அப்படின்ற 2 கமோடிட்டிக்கு மட்டும் தொடர்ந்து வீடியோ போட போகிறோம். எதை அடிப்படையானா இந்த ப்ரோ அப்படின்ற இந்த இண்டிகேட்டரை அடிப்படையாக வச்சு போட போகிறோம். ஏன்னா நிறைய பேர் இந்த ஜிங்க் லெட் அப்படின்ற 2 கமோடிட்டிஸுக்கு வந்து வீடியோ ப்ரெசன்டேஷன் கேட்டிருக்கிறீங்க. அதை அந்த ப்ரைஸ் ஆக்ஷன் அடிப்படையாக போடுறத விட நம்ம குட்வில்லோட ஜிடபிள்யூசி ப்ரோன்ற இண்டிகேட்டரை யூஸ் பண்ணி போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்றது நம்மளோட எதிர்பார்ப்பு. குட்வில்ல ட்ரேடிங் அக்கௌண்ட் வச்சு இன்னும் இந்த இண்டிகேட்டரை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலை, சந்தேகம் இருந்ததுன்னா கஸ்டமர் சப்போர்ட்டுக்கு உடனடியாக கூப்பிட்டு உங்களுடைய கிளைண்ட் கோடை சொல்லுங்கள். அவங்க உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வாங்க. சரிங்களா? இன்னும் தொடர்ந்து வர வீடியோ ப்ரெசன்டேஷன்லாம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.